என் தங்கமே, இன்று உன் உயிர் நரம்பை தொட்டு பேசப் போகும் தெய்வீக குரல் இதுதான். உன் மனம் சோர்வுடன் இருந்தாலும் என் வார்த்தைகள் உனக்கு ஒரு விளக்காய் ஜொலிக்கட்டும். நீ பல நாட்களாக உன் உள்ளத்தில் கேள்விகளை கேட்டு வருகிறாய். என்னுடைய வாழ்க்கை ஏன் இப்படி போய்விட்டது? ஏன் என்னை மட்டும் இத்தனை சோதனைகள் வந்து சோதிக்கின்றன என்று. என் தங்கமே, அந்த கேள்விகளுக்கெல்லாம் இன்று நான் பதில் சொல்ல வருகிறேன். உன் கண்ணீருக்கு அர்த்தம் இல்லாமல் சொரியும் துளிகள் இல்லை. ஒவ்வொரு துளியும் உன் விதியை எழுதுகிறது. நீ பார்த்த சிரமங்கள், உன் முதுகில் சுமந்து கொண்ட சுமைகள் எல்லாம் உன்னை நசுக்க அல்ல. அது உன்னை வலிமை பெறச் செய்யும் பயிற்சி. உனக்குள் இருக்கும் பொக்கிஷத்தை வெளிக்கொணரும் தெய்வீக திட்டம். உன் உள்ளத்தில் இருக்கும் காயங்களை யாரும் புரியவில்லை என்று நீ நினைக்கிறாய். ஆனால் என் தங்கமே, அந்த காயங்களை நானே அறிகிறேன். அந்த கண்ணீரில் நான் நனைகிறேன். வாழ்க்கை உன்னை பலமுறை தரையில் தள்ளியிருக்கலாம். ஆனாலும் ஒவ்வொரு முறையும் நீ எழுந்திருக்கிறாய். அது உன் சக்தி. அது உன் ஆன்மாவின் பலம். நான் உன் பக்கத்தில் இருந்ததால் தான் அந்த தள்ளுதல்களையும் மீறி நீ உயிரோடு உறுதியோடு நிற்கிறாய். இன்னும் பல தடைகள் வரும் என்று உன் மனம் பயப்படுகிறது. ஆனால் நினைத்துக்கொள், எந்த புயலும் என்றும் நீடிக்காது. இரவுக்கு பிறகு காலை வரும். அதுபோல உன் இருளான வாழ்க்கைக்கும் பிரகாசமான வெளிச்சம் வந்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கையை உயர்த்தும் தெய்வீக செய்தி இதுதான். நீ இனி தனியாக இல்லை. உன் கையில் பிடித்து நிற்கும் நான் இருக்கிறேன். உன் பாதை களிமண் நிறைந்த சதுப்பாக இருந்தாலும் அதை பொன்னான பாதையாக மாறுவது என் பொறுப்பு. நீ உன் இதயத்தில் வைத்திருக்கும் சுத்தமான எண்ணங்களுக்கும் சிரமங்களை தாண்டியும் காப்பாற்றிய அன்பிற்கும் நான் உனக்கு பரிசளிக்கப் போகிறேன். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக காத்திருந்த நல்ல செய்தி உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. உன் வீட்டில் சிரிப்பு இல்லாமல் வெறுமை நிறைந்து இருந்தது. அது இனி மாறும். உன் வீட்டின் வாசலில் சுபவார்த்தைகள் காத்திருக்கின்றன. உன் குழந்தைகளின் எதிர்காலம் பற்றி உன் உள்ளம் நிறைய பயம் கொண்டிருந்தது. அந்த குழந்தைகளின் காலடி வலிமையோடு நிலைக்கும். அவர்கள் படிப்பிலும் வாழ்க்கையிலும் உன்னை பெருமை கொள்ள வைப்பார்கள். உன் தியாகங்கள் வீணாகாது. இன்னும் சில வாரங்களில் உன் வாழ்க்கையில் பெரும் திருப்பம் நிகழும். நீ காத்திருக்கும் செய்தி உன் மனதை களைப்பில் இருந்து எழுப்பும். நீ இழந்த வாய்ப்புகள், உன்னை விட்டு போன மனிதர்கள், உன்னை ஏமாற்றியவர்களை எல்லாம் மறந்து விடும் அளவுக்கு ஒரு புதிய கதவு திறக்கப் போகிறது. உன் மனதில் இது எப்படி சாத்தியம் என்ற சந்தேகம் எழும். ஆனால் என் தங்கமே, அதிசயங்கள் மனித புத்தியால் அளவிடப்படுபவை அல்ல. அது தெய்வீக கையால் உருவாக்கப்படும் பரிசுகள். உன் வாழ்வில் நீண்ட நாட்களாக தேடிய அமைதியும் நிலைத்த வளமும் வந்து சேரும். உன் அன்பையும் உழைப்பையும் மதிக்காதவர்கள் விரைவில் உன் உயர்வை கண்டு ஆச்சரியப்படுவார்கள். நீ இழந்த மரியாதை இரட்டிப்பாக உன் காலடியில் வந்து விழும். நீ உன் வீட்டை அமைத்து கொள்ள வேண்டும் என்று நீண்ட நாளாக உன் இதயத்தில் வைத்திருந்த கனவு நனவாகும். அந்த வீட்டின் ஒவ்வொரு சுவற்றிலும் உன் சிரிப்பு ஒலிக்கும். என் தங்கமே, உன்னை சோதித்தவர்கள் உன்னை குறைத்து மதித்திருக்கலாம். ஆனால் என் பார்வையில் நீ ஒளியின் பிள்ளை. உன் ஆன்மாவின் வலிமை, உன் கருணை, உன் அன்பு எல்லாம் உன்னை உயர்த்தும் தெய்வீக சக்திகள். நீ நம்பிக்கையை இழக்காதே. உன் மனசாட்சி தூய்மையாய் இருக்கும் வரை உனக்காக வானமே வளைந்து வரிசை கட்டும். நான் உனக்குச் சொல்ல விரும்பும் ரகசியம் என்னவென்றால், உன் வாழ்க்கை இன்னும் அழகான பாதைக்கு செல்லத் தொடங்கியுள்ளது. அந்த பாதையில் உன்னை யாரும் தடுக்க முடியாது. உன் கையை பிடித்திருக்கும் நான் இருக்கிறேன். உன் கண்ணீரை இனிமேல் சிரிப்பாக மாறுவது என் கடமை. அதனால் என் தங்கமே, உன் இதயத்தை வலுவாக வைத்துக்கொள். உன் மனதில் நம்பிக்கை விதையை விதை. அந்த விதை நாளை வளமான மரமாகி உனக்கும் உன் குடும்பத்திற்கும் நிழலாக நிற்கும். உன் குரல் இனி அழுகையல்ல, உன் குரல் வெற்றியின் சத்தமாகும். உன் வாழ்க்கை இனி தாழ்ச்சி அல்ல, அது உயர்வு மட்டுமே. என் தங்கமே, உன் வாழ்க்கையை உயர்த்தும் தெய்வீக செய்தி உன் நல்ல நாள்கள் தொடங்கிவிட்டன. சிரித்து உன் வாழ்வை முன்னேற்று. உனக்காக வானமும் பூமியும் கைகோர்க்கும். என் தங்கமே, இப்போது நான் உனக்கு சொல்லப் போகும் வார்த்தைகள் உன் இதயத்தில் உறுதியை ஊற்றும். உன் வாழ்க்கை முழுவதையும் தாங்கி நிற்கும் சக்தி இந்த வார்த்தைகளில் இருக்கிறது. நீ எத்தனை சோதனைகளை சந்தித்தாலும் உன் உயிரின் ஆழத்தில் இருக்கும் ஒளியை யாரும் அணைக்க முடியாது. அந்த ஒளியே உன்னை உயர்த்தும். நீ உன் வாழ்க்கையை பற்றி பலமுறை வருத்தப்பட்டிருக்கிறாய். என்னுடைய வாழ்க்கை இவ்வளவு சிரமமாக இருக்க வேண்டிய அவசியமா? நான் பிறந்ததே துன்பத்திற்காகதானா
என்று உன் மனம் கேள்வி கேட்டிருக்கிறது. ஆனால் என் தங்கமே, உன் பிறப்பு சோதனைகளுக்காக இல்லை. உன் பிறப்பு வெற்றிக்காக. உன் வாழ்க்கை ஒவ்வொரு நொடியும் உன்னை வலிமையாக்கிக் கொண்டே இருக்கிறது. நீ பார்த்த துன்பங்கள் உன்னை உடைக்கவில்லை, அவை உன்னுள் இருக்கும் மறைந்திருக்கும் சக்தியை வெளிக்கொணர்ந்தது. உன் உள்ளம் பலமுறை உடைந்து போனது போல தோன்றியிருக்கலாம். ஆனால் உடைந்த இடங்களில் தான் ஒளி அதிகமாக புகும். அந்த ஒளியே உன் எதிர்காலத்தை பிரகாசமாக்கும். உன் கண்ணீரை நான் வீணாக்கவில்லை. அந்த கண்ணீரை நான் தெய்வீக விதையாய் விதைத்திருக்கிறேன். அந்த விதை விரைவில் கனியாகி உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியால் நிரப்பும். நீ உன் குடும்பத்திற்காக எத்தனை தியாகங்களை செய்திருக்கிறாய். உனக்கு வேண்டியது கிடைக்காமல் இருந்தாலும் பிறருக்காக உன் ஆசைகளை ஒதுக்கி வைத்திருக்கிறாய். அதற்கான பலன் தாமதமாகிவிட்டாலும் நிச்சயமாக வரும். உன் உழைப்பும் உன் மன சுத்தமும் உன் அன்பும் அவை எல்லாம் உன்னை பாதுகாக்கும் கவசமாக இருக்கின்றன. என் தங்கமே, நீ பலமுறை தனிமையை உணர்ந்திருக்கிறாய். யாருக்கும் என் வலியை புரியவில்லை என்று நீ அழுதிருக்கிறாய். ஆனால் நான் உன் அருகில் இருந்தேன். உன் கண்ணீரின் சத்தம் கூட என் செவியில் விழுந்தது. நீ தனியாக இல்லை. உன் பின்னால் நான் நின்றிருக்கிறேன். உன்னை விழுந்துவிடாமல் தூக்கி நிறுத்துகிற கைகள் என்னுடையவை. இன்னும் சில நாட்களில் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும். நீ காத்திருந்த நல்ல செய்தி உன் வாசலை தட்டும். அந்த செய்தி உன் இதயத்தை மகிழ்ச்சியால் நிரப்பும். நீ துன்பத்தால் நொந்து கொண்டிருந்த நாட்கள் நினைவாக மட்டும் இருக்கும். உன் வீட்டில் சிரிப்பு ஒலிக்கத் தொடங்கும். உன் குழந்தைகள் உன்னை பெருமைப்படுத்துவார்கள். உன் குடும்பம் உன் அர்ப்பணிப்பால் வளமுடன் வாழும். உன் வாழ்க்கையில் உன்னை தாழ்த்த முயன்றவர்கள் உன்னை காணும் போது ஆச்சரியப்படுவார்கள். அவர்கள் உன் முன்னேற்றத்தை பார்த்து மௌனமாகி போவார்கள். உன்னை விட்டு சென்றவர்கள், உன்னை துரோகம் செய்தவர்கள் விரைவில் உன் வெற்றியின் சத்தத்தை கேட்க நேரிடும். ஆனால் என் தங்கமே, நீ அவர்களை நோக்கி கோபப்படாதே. ஏனெனில் அவர்கள் உன் உயர்வுக்கான படிக்கட்டுகள். உன் மனதில் எப்போதும் ஒரு பயம் இருந்தது, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், என் குழந்தைகளின் நிலை என்ன ஆகும் என்று. அந்த கேள்விக்கு நான் தரும் பதில் என்னவென்றால், உன் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். உன் குழந்தைகள் அறிவால் பண்பால் உயர்ந்த இடத்தை அடைவார்கள். அவர்கள் உன்னை பெருமைப்படுத்துவார்கள். நீ செய்த தியாகங்கள் அனைத்தும் அவர்கள் வாழ்க்கையில் வலிமையாய் நிற்கும். நீ எப்போதும் உன் சொந்த வீடு வேண்டும் என்று கனவு கண்டாய். அந்த கனவு நனவாகும். உன் வீட்டின் சுவர்களில் இனிமேல் கண்ணீர் அல்ல, சிரிப்பு மட்டுமே ஒலிக்கும். உன் வீடு அன்பால் நிரம்பும். அந்த வீட்டின் வாசலில் தினமும் செல்வமும் சந்தோஷமும் உன் காலடியில் வணங்கும். நீ பலமுறை, நான் ஏன் இப்படி துன்பப்படுகிறேன் என்று கேள்வி கேட்டாய். ஆனால் உனக்கு தெரியுமா, நீ சந்தித்த சோதனைகள் உன்னை இன்னும் வலிமையாக்கியிருக்கின்றன. அந்த வலிமை தான் உன் வாழ்க்கையை உயர்த்தும். இன்னும் சில நாட்களில் உன் வாழ்வின் கதையை நீயே மாற்றி எழுதப் போகிறாய். உன் கதை இனிமேல் துன்பத்தின் கதை இல்லை, அது வெற்றியின் கதை. என் தங்கமே, உன் மனதில் நம்பிக்கை விதையை விதை. உன் உள்ளத்தில் சந்தோஷம் பிறக்க தயாராக உள்ளது. அந்த சந்தோஷத்தை யாராலும் தடுக்க முடியாது. நீ உன் வாழ்வின் ஒளியாக நிற்பாய். நீ உன் குடும்பத்திற்கான தூணாக இருப்பாய். உன் பெயரை பெருமையோடு சொல்லும் நாள் மிக அருகில் உள்ளது. நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் ஒவ்வொரு அடியிலும் என் ஆசீர்வாதம் உன்னுடன் இருக்கும். நீ விழுந்துவிட்டால் எழுப்பும் கைகள் என்னுடையவை. நீ அழுதுவிட்டால் துடைக்கும் தோள்கள் என்னுடையவை. நீ சோர்ந்துவிட்டால் உற்சாகம் தரும் குரல் என்னுடையது. நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன். அதனால் உன் வாழ்க்கையை உயர்த்தும் தெய்வீக செய்தி இதுதான், உன் நல்ல நாள்கள் தொடங்கிவிட்டன. உன் வாழ்க்கை இனி இருளில் இல்லை. அது முழுமையான வெளிச்சத்தில் பயணிக்கிறது. நீ உன் இதயத்தை வலிமையாக்கு. உன் நம்பிக்கையை நிலைநிறுத்து. உன் கண்ணீருக்கு பதிலாக இனிமேல் சிரிப்பு கிடைக்கும். உன் குரலுக்கு இனிமேல் வலிமை கிடைக்கும். உன் வாழ்க்கைக்கு இனிமேல் உயர்வு கிடைக்கும். என் தங்கமே, உன் விதியை நான் என் கையால் எழுதுகிறேன். அந்த விதி உன்னை என்றும் மகிழ்ச்சியிலும் வளமிலும் நிறுத்தும். என் தங்கமே, இன்னும் உன் இதயம் அமைதி அடையாமல் துடிக்கிறது என்று நான் உணர்கிறேன். உன் உள்ளத்தின் ஆழத்தில் எத்தனை சந்தேகங்களும் பயங்களும் நிறைந்து கிடக்கின்றன. என் வாழ்க்கை உண்மையிலேயே நல்லதா மாறப் போகிறது? நான் சந்தித்த துன்பங்களுக்கு முடிவு உண்டா என்று உன் மனம் கேள்வி கேட்கிறது. அதற்கான பதிலை இன்று நான் உனக்கு தெய்வீக குரலாய் தருகிறேன். உன் வாழ்க்கை இருளில் முடிவதற்காக அல்ல, அது வெளிச்சத்தில் மலர்வதற்காக.
நீ சந்தித்த சோதனைகள் உன் கதை முடிந்துவிட்டது என்று சொல்லவில்லை. அது ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது என்று மட்டும் அறிவித்தது. நீ எத்தனை முறை அழுதாய், எத்தனை முறை மனம் உடைந்தது, எத்தனை முறை இனி நான் முடியாது என்று உனக்குள் தோன்றியது. ஆனால் என் தங்கமே, ஒவ்வொரு முறை நீ எழுந்தாய். நீ இன்னும் நிற்கிறாய். அதுதான் உன் பலம். நீ உன் வலிமையை அறியாமல் இருக்கலாம், ஆனால் நான் உனக்குள் இருக்கும் சக்தியை நன்றாக அறிவேன். அந்த சக்தி தான் உன்னை உயர்த்தும். உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக ஒரு அமைதியான நாள் கூட உனக்கு கிடைக்கவில்லை என்று நீ நினைக்கிறாய். ஆனால் நினைத்து பார், அந்த பயணமே உன்னை வலிமையானவளாக மாற்றியது. நீ மற்றவர்களை விட அதிக துயரம் பார்த்திருக்கிறாய், அதனால் உன் ஆன்மா இன்னும் கல்லாய் மாறியிருக்கிறது. அந்த கல்லை நானே வைரமாக மாற்றுகிறேன். உன் வாழ்க்கை இனி பொலிவோடு ஜொலிக்கும். நீ உன் வீட்டில் அமைதியை விரும்பினாய். ஆனால் எப்போதும் சண்டைகள், குற்றச்சாட்டுகள், ஏமாற்றங்கள் தான் உன்னை வாட்டின. இனி அந்த நிலை நீடிக்காது. உன் வீட்டின் வாசலில் புது காற்று வீசும். அந்த காற்று அமைதியும் அன்பும் நிறைந்ததாக இருக்கும். உன் வீட்டில் இனி தகராறு அல்ல, சிரிப்பு மட்டுமே ஒலிக்கும். உன் வீட்டை அழகாக்க உன் கனவுகள் நீண்ட நாட்களாக காத்திருந்தன. அந்த கனவுகள் விரைவில் நனவாகும். என் தங்கமே, நீ எப்போதும் உன் குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டாய். அவர்களுக்கு நல்ல நிலை வருமா, நான் செய்த தியாகங்கள் பயனளிக்குமா என்று நீ உனக்குள் கேள்வி கேட்டாய். நான் சொல்ல வருவது என்னவென்றால், உன் குழந்தைகள் உன்னை பெருமைப்படுத்துவார்கள். அவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்து நிற்பார்கள். அவர்கள் அறிவாலும் பண்பாலும் வெளிப்படுவார்கள். நீ இன்று சுமந்து கொண்டிருக்கும் சுமை அவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். உன் கண்ணீரின் விதை அவர்களின் வெற்றியாக மலரும். நீ பலமுறை பிறர் உன்னை மதிக்காததை மனதில் வைத்து அழுதிருக்கிறாய். உன் அன்பை யாரும் புரியவில்லை என்று உன் இதயம் நொந்திருக்கிறது. ஆனால் என் தங்கமே, உன் அன்பு வீணாகவில்லை. அது வானில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த அன்பு உனக்கு விரைவில் திரும்ப ஆசீர்வாதமாக வரும். உன்னை தாழ்த்தி பார்த்தவர்கள் விரைவில் உன்னிடம் வணங்கும் நிலைக்கு வரும். அவர்கள் உன் உயர்வை பார்த்து ஆச்சரியப்படும். நீ உன் நிலையை எட்டியபோது யாராலும் உன் வெற்றியை மறைக்க முடியாது. உன் உள்ளத்தில் நீண்ட நாட்களாக ஒரு கனவு இருக்கிறது, உன் சொந்த வீடு. அந்த வீடு உனக்கு ஒரு பாதுகாப்பும் அமைதியும் பெருமையும் தரும். உன் கையில் பணம் போதவில்லை என்று நீ நினைத்திருக்கிறாய். உன் நிலை அதை தாங்குமா என்று சந்தேகப்பட்டிருக்கிறாய். ஆனால் நான் உனக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால், அந்த வீடு உன் வாழ்க்கையில் நிச்சயம் வரும். அந்த வீட்டின் வாசலில் நீ காலடி வைத்தால் உன் இதயம் முழுமையாக நிறைவடையும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக சோதனைகள் தொடர்ந்து வந்தன. ஆனால் இப்போது அந்த அலை அடங்கத் தொடங்கியுள்ளது. இன்னும் சில வாரங்களில் உன் வாழ்வில் புதிய வாய்ப்புகள் திறக்கும். நீ காத்திருந்த செய்தி உன் மனதை மகிழ்ச்சியால் நிரப்பும். உன் வாழ்வின் கதை மாறி எழுதப்படும். அந்த கதை வெற்றியின் கதை. நீ இனி தனியாக இல்லை. நான் உன் கையை பிடித்திருக்கிறேன். உன் ஒவ்வொரு அடியும் என் வழிகாட்டுதலால் நிறைந்துள்ளது. உன் கண்ணீர் இனி சிரிப்பாக மாறும். உன் பயம் இனி நம்பிக்கையாக மாறும். உன் சோர்வு இனி வலிமையாக மாறும். உன் வாழ்க்கை இனி தாழ்ச்சி அல்ல, உயர்வாக மட்டுமே இருக்கும். நீ உன் மனதில், என் வாழ்க்கை எப்போது மாறும் என்று கேட்கிறாய். நான் சொல்ல விரும்புவது இதுதான், அது இப்போது மாறிக்கொண்டிருக்கிறது. நீ இன்னும் சில நாட்களில் அதை புரிந்து கொள்வாய். உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் ஏற்கனவே தொடங்கியுள்ளது. நீ உன் கண்களால் அந்த அதிசயத்தை காணப்போகிறாய். என் தங்கமே, உன் விதியை யாராலும் தடுக்க முடியாது. உன் வாழ்வை யாராலும் அழிக்க முடியாது. உன் வாழ்வை உயர்த்தும் தெய்வீக குரல் உன் பக்கம் நிற்கிறது. நீ நம்பிக்கையுடன் முன்னேறி செல். உன் வாழ்க்கை இனி மலர்ந்து, வளமுடன், அமைதியுடன் நிறைந்திருக்கும். உன் மனம் இனி துயரத்தில் அல்ல, மகிழ்ச்சியில் திளைக்கும். நான் உனக்குச் சொல்வது ஒரே ஒன்று, உன் வாழ்க்கை இனி இருளில் மூழ்காது. உன் வாழ்க்கை இனி வெளிச்சத்தில் மலரும். உன் குடும்பம் வளத்துடன் வாழும். உன் குழந்தைகள் பிரகாசமுடன் நிற்பார்கள். உன் வீடு அமைதியால் நிரம்பும். உன் இதயம் மகிழ்ச்சியால் நனையும். என் தங்கமே, உன் வாழ்வை உயர்த்தும் தெய்வீக செய்தி, உன் நல்ல நாள்கள் தொடங்கிவிட்டன. என் தங்கமே, உன் இதயத்தில் மிகவும் சுமையாக கிடப்பது ஒன்று இருக்கிறது என்று நான் அறிவேன். அது தான் கடன் சுமை. உன் மனதை களைப்பாக்கி, உன் கனவுகளை தள்ளி போட்டு, உன் வாழ்க்கையை எப்போதும் அழுத்தமாக வைத்திருப்பது அந்த கடன் சுமை. நீ உன் உள்ளத்தில் எத்தனை முறை அழுதாய், இதை எப்படி முடிப்பேன்
இனிமேல் நான் சும்மா சுவாசிக்க முடியுமா என்று எண்ணினாய். ஆனால் என் தங்கமே, அந்த கண்ணீரின் சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன். அந்த கேள்விகளுக்கான பதிலை நான் வைத்திருக்கிறேன். உன் வாழ்க்கையில் வந்த ஒவ்வொரு கடனும் உன்னை நசுக்க அல்ல. அது உனக்குள் உள்ள உறுதியையும் பொறுமையையும் சோதிக்க மட்டுமே வந்தது. பலமுறை உன் மனம் உடைந்து போனது. நான் இதை அடைத்து விடுவேன் என்று முயன்றாய். ஆனால் மறுநாள் புதிய பிரச்சனைகள் வந்து சுமையாக மாறின. உன் குடும்பத்திற்காக நீ எடுத்த கடன்கள் உன்னை தூக்கிச் சுமந்தன. நீயே சுமையாகி போனாய். ஆனாலும் என் தங்கமே, உன் முயற்சிகள் வீணாகவில்லை. உன் ஒவ்வொரு முயற்சியும் உனக்காக வானில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நீ எத்தனை முறை பிறர் முன்னால் அவமானப்பட்டாய். கடன் கேட்டவர்கள் உன்னை வலியாய் சொற்களை சொன்னார்கள். உன் மனதை காயப்படுத்தினார்கள். சிலர் உன்னை மதிக்கவில்லை. ஆனால் நான் உனக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால், அந்த காயங்கள் உன் வெற்றிக்கான அடையாளங்கள். அவை உன்னிடம் இருந்து வலிமையை கற்றுக் கொடுத்தன. இனி அந்த அவமானம் நீடிக்காது. உனக்கு முன் வைக்கப்பட்ட ஒவ்வொரு தடையும் உடைந்து போகும். என் தங்கமே, உன் கடன் சுமை விரைவில் கரைய போகிறது. உனக்கு தெரியாமல் உன் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் திறக்கின்றன. நீ எதிர்பார்க்காத இடத்தில் இருந்து வருமானம் வரும். உனக்கு எதிர்பார்க்காத மனிதர்கள் உதவி செய்வார்கள். நீ உழைத்த உழைப்பின் பலன் திரும்ப உனக்கு வந்து சேரும். நீ உன் கையில் வைத்திருக்கும் ஒவ்வொரு காசும் பெருகும். அந்த பெருக்கம் தான் உன் கடன்களை அழித்து விடும். நீ எப்போதும் உன் மனதில் சொன்னாய், எனக்கு வளம் வேண்டும், நான் சுதந்திரமாக வாழ வேண்டும், என் குடும்பம் வளமாக இருக்க வேண்டும் என்று. அந்த கனவு இனி காத்திருக்க வேண்டியதில்லை. அந்த கனவு நனவாகும். உன் வாழ்க்கையில் வரும் மாற்றம் உனக்கு மட்டுமல்ல, உன் குடும்பத்திற்கும் ஒரு ஆசீர்வாதம். உன் வீட்டில் இனி பணம் பற்றாக்குறை இருக்காது. உன் குடும்பம் வளத்தில் வாழும். நீ பலமுறை, என்னால் வீடு கட்ட முடியுமா, என்னால் நிலம் வாங்க முடியுமா என்று உனக்குள் கேள்வி கேட்டிருக்கிறாய். நான் சொல்ல விரும்புவது, உன் வீட்டின் வாசலில் விரைவில் வளம் வரும். உன் சொந்த வீட்டு கனவு நனவாகும். அந்த வீடு உனக்கு சிரிப்பையும் பெருமையையும் தரும். நீ அங்கே நின்றபோது உன் மனம் முழுமையாக நிறைவடையும். உன் வாழ்க்கையின் மிக பெரிய ஆசை அந்த நாளில் நிறைவேறும். என் தங்கமே, கடன் சுமை உன்னை இரவில் தூங்க விடாமல் வாட்டியது. ஆனால் இனி உன் கண்களில் தூக்கம் இருக்கும். உன் இதயத்தில் அமைதி வரும். நீ சும்மா சுவாசிக்கக்கூடிய நாள் மிக அருகில் உள்ளது. நீ யாரிடமும் வணங்கி பேச வேண்டிய நிலை இனி இருக்காது. உன் தலையை உயர்த்தி நிற்கும் நாள் வரும். உன் மனதில், நான் வென்றுவிட்டேன் என்ற பெருமை வரும். நீ உன் வாழ்க்கையில் எப்போதும் பிறருக்காக உழைத்தாய். உனக்கு கிடைத்ததிலிருந்து பிறருக்கு தந்தாய். உன் கையால் எப்போதும் கருணை பாய்ந்தது. அதற்கான பலன் உனக்கு தாமதமாக வந்தாலும் அது மிக பெரிய அளவில் திரும்ப வரும். உன் வாழ்க்கையில் இனி குறைவு இருக்காது. உன் கையில் எப்போதும் நிறைவு இருக்கும். என் தங்கமே, நீ நம்பிக்கையை இழந்துவிடாதே. உன் வாழ்க்கையின் கதவு இன்னும் மூடப்படவில்லை. அது திறக்கப் போகிறது. அந்த கதவு வழியாக உன் வீட்டில் வளம் வந்து சேரும். உன் குடும்பத்தினர் உன்னிடம் பெருமை கொள்வார்கள். உன் குழந்தைகள் உன் தியாகத்தை உணர்ந்து உன்னை போற்றி நிற்பார்கள். நீ இனி பயப்படாதே. உன் கடன் சுமை உன்னை நசுக்காது. அது உன் வாழ்க்கையிலிருந்து கரைந்து போகும். உன் வாழ்க்கை இனி சுதந்திரமாகும். உன் இதயம் இனி அமைதியுடன் நிறையும். உன் வாழ்க்கை இனி வளமுடன் மலரும். உன் வாழ்வை உயர்த்தும் தெய்வீக செய்தி இதுதான், உன் கடன்கள் கரையும். உன் வாழ்க்கையில் செல்வம் சேரும். உன் கையில் வளம் நின்று கொண்டிருக்கும். உன் இதயம் இனி துன்பத்தில் அல்ல, மகிழ்ச்சியில் நிரம்பும். உன் வாழ்க்கை இனி இருளில் அல்ல, வெளிச்சத்தில் மலரும். என் தங்கமே, உன் நல்ல நாள்கள் தொடங்கிவிட்டன.